பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. லஞ்சம் யாரும் கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சவன் தெரியாதவெல்லாம் பார்க்க மாட்டேன், உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன். தகவல் அடிப்படையில் அமைச்சர் பதவியே கூட பறிக்கப்படும், இனிமேல் நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல எச்சரிக்கை. சரி, நான் என்ன கேட்குறேன், அப்போ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நீங்கள் சட்டம்னு ஒன்று வந்துச்சுன்னா அதில் ப்ரீ டேட்டட்லாம் நீங்கள் பண்ண முடியாதுல்ல. இது சட்டம் இல்லையா, இது தகவல் தானே. குப்புசாமி அவர்கள் பராமரிப்புக்காக தண்டபாணி சுவாமிகள் ட்ரஸ்ட்னு ஒன்று உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த ட்ரஸ்ட்ல பூந்தவங்க தான் இந்த முருகதாசும் திருப்புகழ் சுவாமிகளும். இவர்கள் நெடுங்காலமா இது மேல ஒரு கண் இவங்களுக்கு உண்டு. இவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருந்ததான் என்ன பண்றாரு, பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது திமுக ஆட்சியில. இன்ஃபேக்ட் அதை விற்பனை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்போதைய ஜேசி மாரிமுத்து அவர்கள் தடங்கல் மனு, ஆட்சேபனை மனு கொடுத்து வச்சிருக்காரு. ரெவன்யூ ரெக்கார்ட்ல தெளிவா அது மடத்தினுடைய சொத்துன்னு இருக்கு. அதாவது சின்ன பிள்ளை கூட நம்பாதுங்க, 2 கோடி ரூபாய் சொத்து அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அதுவே போய் 100 கோடி ரூபாய் சொத்துங்கிறது இங்கே இருக்கு. கேட்டா என்ன சொல்றீங்க, மதுரை கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி தான் செஞ்சாங்கிறீங்க. அப்ப ஜேசி கொடுத்த அப்ஜெக்ஷன் என்னங்க ஆச்சு? இது தொடர்பாக முதலமைச்சர் விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இருக்குதா? அவருக்கு இதுல என்ன பொறுப்பு இருக்குது? முதலமைச்சருக்கு நேரடியாக பொறுப்பு இருக்கத்தான் செய்கிறது. He holds the responsibility when such a big offense is happening. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர், இவங்க 2 பேரும் தான் அதுக்கு பொறுப்பு. அவர்கள் இருவருமே இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். யாரோ தனிப்பட்ட சொத்து இல்லை, இந்த சொத்து முழுக்க ஒரு கோயில் சொத்து. ஒரு கோயில் கிடையாது, முருக பெருமானுடைய சொத்து. அது கரை ஆயிருக்குன்னா, இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்குன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, கேரளால, கர்நாடகாலேருந்து, ஆந்திராலேருந்து வர்ற அத்தனை முருகருக்கு பக்தர்களுக்குமே ஒரு கோயில் இடத்த ஆட்டையை போடுறதுக்கு இந்த ஆட்சி அனுமதிச்சிருக்குங்கிற பேர் தானே வரும். அந்த நபருடைய தனிப்பட்ட தைரியம் இல்லையா? அது கிடையவே கிடையாது இல்லையே. அந்த நபரே இப்ப ஸ்டே வாங்கிட்டாரு, அவரை கைது பண்ணக்கூடாதுன்னு. இப்ப யாரதான் நீங்க அப்படி சொல்லி வச்சிருக்கீங்க? விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அவரு. இங்க யாரையுமே விட மாட்டேன், தெரிஞ்சவன் தெரியாதவன் யாரும் நான் பார்க்க மாட்டேன், கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். எடுத்தாதாங்க உண்மை. யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா இந்த சேஞ்சஸ்க்கு, இந்த கவர்மெண்ட்டுக்கு பில்லரா கடந்த காலத்துல திராவிட மாடல் அரசுல இருந்தாங்களோ, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஐகான் லீடர்ஸை டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறது டிவிகேவோட அஜெண்டா. இன்ஃபேக்ட் அதான் பிஜேபியோட அஜெண்டாவும் இருந்துச்சு. ஒரு தெரியறதை விட ஒரு பெரிய சைசபிள் ஸ்கேம் அது. எக்ஸாக்ட் அப்படின்னு சார், தவறுன்னு சொல்லுங்க சார், ஸ்கேம்னு சொல்லாதீங்க, கரப்ஷன் சொல்லாதீங்க, அரசு கோவிச்சுக்கோ. நான் பாம்பேல படிச்சேங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை நான் மகிழ்ந்து நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் ராஜா தமிழ்மாறன். வணக்கம். வணக்கம். நெஞ்சம் நிமிர் லஞ்சம் தவிர் அப்படின்னு ஒரு பஞ்ச் டயலாகோட தினமலர் ஒரு விளம்பரத்தை போட்டிருக்காங்க. முதல் பக்கத்துலேயும் கூட நம்பர்லாம் போட்டு, விஜய் சொல்லிட்டார்ல, யாராவது லஞ்சம் வாங்கினா எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு 1 2 3 4 5 6 ஃபோன் நம்பர், ஃபேக்ஸுக்கு ஒரு நம்பரு, மெயில் ஐடி, அலுவலக முகவரி வரைக்கும் போட்டு தினமலர் மக்கள் சேவையில் தினமலர், உண்மையின் உரைக்கல் அப்படின்னு போட்டிருக்கு. லஞ்ச ஊழலுக்கு எதிரான போரில் இணையுங்கள் வாசகர்களே. இந்த விளம்பரத்தை அனைத்து அரசு அலுவலகங்களிலும் மக்கள் பார்வையில் படும் இடத்தில் ஓட்டுங்கள். லஞ்சத்துக்கு எதிராக ஒரு பெரிய மூமெண்ட், புரட்சி, கிளர்ச்சி எழுந்து விட்டது அப்படியான விஷயம் அதை பார்த்த உடனே அப்படி தோணுது. அப்படித்தானா? இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதை நிறுத்தவே மாட்டாங்களே அவங்க. இதுவும் ஸ்டிக்கர் தானே? இது தினமலருங்க. இது விஜய். நான் என்ன கேட்குறேன், அரசு அலுவலகங்கள் அத்தனையிலையுமே நீங்கள் கலெக்டரேட் போங்க, யூனியன் கவர்மெண்ட் ஆஃபீஸ் சாஸ்திரி பவன் போங்க, என்ட்ரன்ஸ்ல என்ன போட்டிருப்பாங்க? லஞ்சம் தவிரலாம் போட்டு இருப்பாங்க. இல்லை அந்த இது நம்பருக்கு பதிலாக போட்டுருவாங்க. இங்கே யாராவது லஞ்சம் கேட்டாங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஏதாவது புகார் இருந்துச்சுன்னு சொன்னா இன்னாரை நீங்க தொடர்பு கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு இதே மாதிரி அலைபேசி எண்கள், மெயில் ஐடி எல்லாமே ஏற்கனவே அலுவலகத்துல இருக்கே. என்னந்த புதுசா கொண்டு வந்துட்டாங்கன்னு இவங்க இதை விளம்பரமா கொடுக்கறதுக்கு. இதுல அவங்க சொல்லியிருக்காங்க, முதல்வர் விஜய் அறைகூவல் விடுத்துள்ளார். முதல்வர் விஜய். எனக்கு ஒரு கேள்வி, இது விளம்பரமா அரசு கொடுத்துச்சா? அரசு விளம்பரம் கொடுக்கறதுக்காக விளம்பரம் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் விளம்பரம் வேணும். தினமலர் அரசுக்காக ஃப்ரீயா கொடுத்துருக்காது. அட்வான்ஸ் புக்கிங். எனக்கு நான் இப்படி விளம்பரம் பார்த்ததே இல்லை ஆக்சுவலா. டிஐபிஆர் இதை ஒட்டுனீங்கன்னா தினமலர் வாங்கணுங்கிறதுக்காக இவங்க இந்த விளம்பரத்தை போட்டுக்கிட்டாங்களா? இதை ப்ரமோட் பண்றதுக்கு
சர்க்குலேஷனுக்கான உத்தியா கூட இருக்கலாம் விஜய் போட்டோ. நீங்க அப்ப விஜய் அவர்களும் தினமலரும் ஒண்ணு தமிழ்நாடு அரசுன்னு இருக்கணும் கீழே. அப்படி இல்லை, தமிழ்நாடு அரசு விளம்பரம் இல்லை, தினமலர் மக்கள் சேவையில் ஏங்க ஏற்கனவே இதைத்தான் வந்து எல்லா அலுவலகங்கள்லயுமே சொல்லப்பட்டிருக்கு, ஒட்டப்பட்டிருக்கு. சரி, இதுல அரசு அலுவலகங்கள்ல அரசு அலுவலகங்கள் ஒட்டப்பட்டிருக்கு. ஆனா இன்றைய நாள் அது ஒரு புது நாள். இன்னைக்கு எப்படிங்க புது நாள்? ஏன்னா தினமலர் இன்னைக்கு காலைல ஒரு 4-5 மணிக்கு வந்திருக்குமா, 5 மணிக்கு வந்திருக்கும், 5 மணிக்கு அங்கே வெளியே வந்திருக்கோம். ஆனா இதுக்கு பிறகு 10 மணிக்கு, ஒரு 10 மணிக்கோ 11 மணிக்கோ அல்லது அதுக்கு முன்னாடியோ கூட சிஎம் போயிட்டு அமைச்சரவை கூட்டத்துல இதே விஷயத்த அவர் பேசியிருக்காரு. அப்படின்னா லஞ்சம் தவிர யாராவது லஞ்சம் வாங்கியும் தெரியுதுன்னா அரசு ஏதாவது அறிக்கையா கொடுத்திருக்கா? அமைச்சரவை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட சில தொலைக்காட்சிகள்ல அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக தகவல் அப்படின்னு 2-3 சேனல்ல பார்த்தேன் நான். இந்த தகவல்ங்கிறது எப்ப உண்மையா ஒரு அறிக்கையா அரசின் தரப்புல வந்தாதான் அதை நம்பணும். வாசகர்களும் சரி, நம்மளுடைய மக்களும் சரி, இந்த தகவலை என்னைக்கு நம்புறதை நிறுத்துறாங்களோ அன்னைக்குதான் அடிப்படையில அவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். முதலமைச்சர் இப்படி சொல்றாருன்னா அவர் பேர்ல அறிக்கை இருக்கணும். இல்ல அவங்க மேடையில பேசினார்ல, என் பேரை சொல்லுங்க, பேரை சொன்னா அந்த அதிகாரி என்ன உடனே வந்து செஞ்சு கொடுத்துருவாரா என்ன? லஞ்சம் யாரும் கேட்க மாட்டாங்க. தெரிஞ்சவன் பார்க்க மாட்டேன், தெரிஞ்சவன் தெரியாதவெல்லாம் பார்க்க மாட்டேன், உடனடியா நடவடிக்கை எடுப்பேன், அமைச்சர் பதவி பறிக்கப்படும். இது தகவல் தானே சொல்றீங்க? அறிக்கையா வரல. இல்ல, தகவல் அடிப்படையில அமைச்சர் பதவியே கூட பறிக்கப்படும், இனிமேல் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல எச்சரிக்கை. சரி, நான் என்ன கேட்கிறேன், அப்ப இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நீங்க சட்டம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதுல ப்ரீடேட்டட்லாம் நீங்க பண்ண முடியாது இல்ல. இது சட்டம் இல்லையா, இது தகவல் தானே. நீங்க குறைந்தபட்சம் இது வந்து பழனி அந்த 100 கோடி ரூபாய் மதிப்பு சொத்தினுடைய எஃப்ஐஆர் காப்பி, சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய 2-3 தவறுகளை மட்டும் மேலோட்டமா உங்களுக்கு சுட்டி காட்டுல. இதுல என்ன தகவல் இருக்கு? இதுலதான் தகவலே இருக்குங்கிறனே. முதல் தகவல் அறிக்கையில தகவல் இல்லாம இருக்குமா என்ன? ரொம்ப சிம்பிளான லாஜிக்கு. இந்த கோயிலினுடைய இந்த நிலத்தினுடைய பட்டா 998 999 தற்போதைய பழனி நகர் வார்டு எண் 3 பிளாக் எண் 25 நகர நில அளவை எண் 2 உள்ள 1 ஏக்கர் 40 சென்ட் பரப்பு நிலம். இந்த இடத்திற்கான வருவாய்த்துறை ஆவணங்களில் அருள்மிகு தண்டபாணி சுவாமி மடம் என்ற பெயரிலேயே பட்டா பதிவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அப்புறம் இன்னும் என்ன சார் இது அரசு இடத்துக்குங்கிறது உங்களுக்கு புதுசா தேவை? அரசு இடம், அதான் அறநிலைத்துறை கட்டுப்பாடு. அந்த கோயிலுக்கு குப்புசாமி என்கின்றவர் இதை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. இது எதுக்காக கொடுத்துருக்காருன்னா, அங்கே மாடு கட்டிக்கிறதுக்கு அந்த காலத்தில் அதை வந்து நந்தவனமாக பராமரித்து கோயிலுக்கு அந்த பூக்கள் எல்லாம் எடுத்து பராமரிப்புக்கு எடுத்து சாமிக்கு பயன்படுத்திக்கிறதுக்கான அந்த இடமா கொடுத்துருக்காரு. கோயில் செலவுக்கு வருவாய் ஈட்டுவதற்கு மாடுகளை பராமரிப்பதற்கு ஒரு இடத்த கொடுத்துருக்காரு. இப்போ 2 கோடி ரூபாய்க்கு வித்தா அதுக்கு கோயிலுக்கு செலவுக்கு ஆகாதா? 2 கோடி ரூபாய் பத்தாதா? என்னங்க இல்ல செலவுக்கு தானே. எனக்கு ஒரு அடுத்த கேள்வி. அப்ப ஒரு இந்த சப் ரிஜிஸ்டார் வந்து ரெவன்யூ ரெக்கார்டு எடுத்து பாப்பாருல்ல, இது என்ன இடம்னு பாப்பாருல்ல, பார்க்கும்போது கோயில் இடம்னு தெரிஞ்சிருக்காதா? இப்போ கோயில் தரப்பு விற்பனை பண்ணலையா அந்த நிலத்தை? இல்லையே, ஒரு ட்ரஸ்ட்ல இருந்துல விற்பனை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. விற்பனை செய்தது யாருன்னா, திருமண சொத்துக்கு எந்த வகையிலும் பாத்தியம் இல்லாத திருப்புகழ் சுவாமிகள் முருகதாஸ் சுவாமிகள் அண்ட் தண்டபாணி சுவாமிகள் ட்ரஸ்ட் அடிவாரம் பழனி முருகதாஸ் என்பவர் மூலம் வெள்ளைத்துறை மற்றும் சேதுபதி என்பவர்களுக்கு சொந்தமாக்க வேண்டும் என்ற தீய நோக்கத்துடன் போட்டிருக்கீங்க. தீய நோக்கத்துடன்ங்கிறது சப் ரிஜிஸ்டாருக்கு தெரியலையா? அது எஃப்ஐஆர் காப்பியில தீய நோக்கம் எழுதியிருக்காங்க. நீங்க வந்து இது ஏதோ 2-3 தடவை சாமிகள்னு வருது, மடம் ட்ரஸ்ட்னு வருது, அப்புறம் ஐயாத்துறை அவர் 2 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுல மடாதிபதிகள் ஏற்கனவே அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற சொத்துக்கள் அது வந்து முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே இந்து மத பெரியவர்களிடம் கொடுத்துட்டா அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்க. அப்ப இந்து மத பெரியவர்கள் மடாதிபதி 2 பேர் அந்த சாமிகள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அவங்க சரி செலவுக்கு கோயில் செலவுக்கு ஆகும்னு சொல்லி 2 கோடி ரூபாய் வித்துருக்குறாங்க. பராமரிப்புக்கு மட்டும்தான் ட்ரஸ்ட்டுக்கு அதிகாரம், விற்கக்கூடாது. விற்கிறதுக்கெல்லாம் இல்லை. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றேனே உங்களுக்கு, அதனுடைய முழு வரலாறை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும். இல்லை இது எதுக்கு நம்ம பேசுறோம்? ஒருவேளை விஜய் நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிறதுனாலயா? அவரு விஜய் எல்லாம் எந்த நடவடிக்கை எடுக்க போறது இல்லைங்க. ஏங்க எப்படிங்க எடுப்பாரு? எடுத்திருந்தா என்ன அமைச்சரை நீக்கி இருக்கணும்ல. அது எப்படிங்க 2 கோடி ரூபாய் அது மதிப்பு நிர்ணயம் ஃபிக்ஸ் பண்ணாரு இந்த ரெஜிஸ்டர்? 100 கோடி ரூபாய் மதிப்பு. அதோட முக்கியமான விஷயம் நம்ம கருத்தில் எடுத்துக்க வேண்டியது என்ன தெரியுமா? 2025 திமுக ஆட்சியில பழனியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் அவர்கள் அப்போதைய அறநிலையத்துறை செக்ரட்டரியா இருந்த குமரகுருபரன் அவர்களை பார்த்து
இந்த இடத்த மூடி பலருடைய தனியாரினுடைய ஆக்கிரமிப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை மீட்டெடுத்து பொது பயன்பாட்டுக்கு கோயிலுக்கு கொண்டு வர வேண்டும்னு சொல்லி இனிஷியேட்டிவ் எடுத்து அதை சுற்றி இருந்த காம்பவுண்ட்லாம் இடித்து அதை ஓப்பன் லேண்ட் ஆக்கி பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது அப்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர். கோயில் சொத்து மீட்கப்பட்டிருக்குது. மீட்கப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்டு பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது. அப்பவே என்ன பண்றாரு, அப்போதைய ஜேசி மாரிமுத்து அவர்கள் டிசம்பர்லயே தடங்கல் மணி இது கொடுத்து வைக்கிறார். இது தனியார் சொத்து இல்ல, அரசு அறநிலையத்துறை இந்த கோயில் பராமரிப்பில் இருக்கக்கூடிய இந்த சொத்து எக்காரணம் கொண்டு இதை வேறு யாருக்கும் பதிவு செய்திருவோ கூடாது. ஏன்னா அப்பவே இவங்களுக்கு வந்து யாரோ முயற்சி பண்றது 97, 98 இருந்தே யார் இதை முயற்சி பண்றாங்கன்னா ஒரிஜினல் அந்த குப்புசாமி மணியக்காரர் சொன்ன கொடுத்தாருல, அவருடைய வாரிசுதாரர்கள் இதற்கு ஒரு முயற்சியில் ஈடுபட்ட. எங்க அப்பா விவரம் தெரியாம கோயில் கொடுத்துட்டாரு, அந்த மாதிரியான பேச்சுக்களோட இருந்தது. ஆனா அவர் ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காரு. தன்னுடைய வாரிசுதாரர்கள் வாழ்நாள் முழுக்க இல்ல எப்பவுமே இதுக்கு உரிமை கொண்டாட முடியாதுங்கிறது அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்லயே இருக்கு. கோயிலுக்கு கொடுத்தது அவரு சம்பாதிச்சது அவரு கொடுத்திருக்காரு. அப்ப இதெல்லாம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க அதை ஆக்கிரமிப்புல வச்சிருந்ததை கோயில் இருந்து அதை எடுத்து கொடுத்திருக்கிறாரு. அந்த ட்ரஸ்ட்ல இருந்து எடுத்து கோயிலுக்கு கொடுத்திருக்காரு. குப்புசாமி மணியக்காரர் வந்து முருகனுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமா, கடவுள் முருகனுக்கு. கரெக்ட். சரி, நம்ம முருகன் தானே. ஆமா, கொடுத்திருக்காரு. கொடுத்த இடத்த நீங்க அவர் என்ன பண்றாரு, குப்புசாமி அவர்கள் பராமரிப்புக்காக தண்டபாணி சுவாமிகள் ட்ரஸ்ட்னு ஒன்று உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த ட்ரஸ்ட்ல பூந்தவங்க தான் இந்த முருகதாசும் திருப்புகழ் சுவாமிகளும். இவர்கள் நெடுங்காலமா இது மேல ஒரு கண் இவங்களுக்கு உண்டு. இவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருந்ததான் என்ன பண்றாரு, பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது திமுக ஆட்சியில. இன்ஃபேக்ட் அதை விற்பனை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்போதைய ஜேசி மாரிமுத்து அவர்கள் தடங்கல் மனு, ஆட்சேபனை மனு கொடுத்து வச்சிருக்காரு. ரெவன்யூ ரெக்கார்ட்ல தெளிவா அது மடத்தினுடைய சொத்துன்னு இருக்கு. இது எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்கும்? அது ஒரு ஜஸ்டினுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இவர் எழுதி வச்சுட்டாரு. ஆனா ஜஸ்டின் வர்றாரு. ஜஸ்டின் வந்து திடீர்னு வர்றாரு, ஒரே ஒரு நாளைக்கு வர்றாரு. அந்த ஒரு நாள் அவருக்கு இவ்வளவு வேற தெரிஞ்சிருக்காது. சரி, பத்திரப்பதிவினுடைய ப்ரொசீஜர் என்ன தெரியுங்களா? பத்திரத்தை ஒரு பதிவுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு டிராஃப்ட் டாக்குமெண்ட்டை கொடுப்பாங்க. அந்த டிராஃப்ட் டாக்குமெண்ட்டை வாங்கி அதுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா, யாராவது சொத்து, அதுக்கு ஏதாவது தடங்கல் மனு இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு ரெவன்யூ ரெக்கார்டு எடுத்துப்போம். தடங்கல் மனு இருந்ததுன்னா அப்பவே அதை பெண்டிங் வச்சுக்குவாங்க. அது என்னன்னு விசாரிப்பாங்க. அந்த கைட்லைன் வேல்யூ எடுப்பாங்க. கைட்லைன் வேல்யூ எடுத்து பார்க்கும்போது அதில் குறிச்சு வச்சிருப்பாங்க இதுக்கு தடங்கல் மனு இருக்குன்னு. அது கைட்லைன் வேல்யூ ஃபிக்சேஷன் வேற இருக்கும். மூணாவது ரெவன்யூ ரெக்கார்டு எடுத்து பார்ப்பாங்க. இது முதல்ல விற்பனைக்குரிய சொத்து தானா, இது எதுவும் அரசு சம்மந்தப்படலையா அப்படின்னு வெரிஃபை பண்ணுவாங்க. இதுல தெளிவா பட்டாவே மடத்து பேர்ல இருக்கு. அப்ப இது கோயில் சொத்துன்னு அவருக்கு இது மூணையும் செக் பண்ணி தானே டோக்கனே கொடுக்க முடியும் கரையத்துக்கு. சரி, முருகன் சொத்து. முருகன் சொத்தை வந்து அறநிலைத்துறை வந்து பராமரிக்குது. அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருக்குது. இப்ப இந்த முருகன் சொத்தை எடுத்து முருகதாஸ் திருப்புகழ் சாமிகள் அவங்களுடைய ட்ரஸ்ட் அவங்க மூலமாக இன்னொரு 2 பார்ட்டிக்கு முறைகேடாக செய்யப்படுது. இப்ப நீங்க சொன்ன விவரம் வந்து ஒரு சாதாரண ஒரு அதிகாரி அவர் செய்த தவறு, அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து விட்டோம், நாங்கள் தூய்மையானவர்கள். அதாவது சின்ன பிள்ளை கூட நம்பாதுங்க. 2 கோடி ரூபாய் சொத்து அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அதுவே போய் 100 கோடி ரூபாய் சொத்துங்கிறது இங்கே இருக்கு. கேட்டா என்ன சொல்றீங்க, மதுரை கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி தான் செஞ்சாங்கிறீங்க. அப்ப ஜேசி கொடுத்த அப்ஜெக்ஷன் என்னங்க ஆச்சு? அப்ப நான் கேட்கறேன், இன்னும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கிரையாகிற தேதி 7ன்னு சொல்றாங்க, ஆனா 2ஆம் தேதியே இவர்கள் மனு கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. அந்த கிரையத்தினுடைய தேதி ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. 6ஆம் தேதி கிரையம், 2ஆம் தேதி இவங்க தடங்கல் மனு கொடுத்ததா சொல்றாங்க. அந்த தடங்கல் மனு மேலேயே எனக்கு சந்தேகம் இருக்கு. முறையா தடங்கல் மனு எப்ப கொடுக்கப்பட்டிருக்குன்னா நவம்பர்ல, டிசம்பர்ல, செப்டம்பர்ல இதை முயற்சி பண்ணப்ப கொடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. சரிங்களா? ஃப்ரெஷ்ஷா அப்படியே வருது நடுவில். இது கிரையானதுக்கு அப்புறம் இந்த ரெக்கார்டை உருவாக்கிக்கிட்டாங்கன்னு நான் சொல்லணும். தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு மாட்டிக்கிட்டாங்க அதிகாரிகள். இதுல கையும் ஹேண்ட் இருக்குது. இப்ப நான் கேட்கறேன், கடைசியில் திரும்பி அதிகாரிகள் தங்களுடைய சொந்த விருப்பத்தின் பெயரில் இல்ல எந்த ஜேசியும் அமைச்சர் ஒப்புதல் இல்லாமல்லாம் வந்து ஒரு சொத்து கரையம் பண்றதுக்கெல்லாம் வந்து கோயில் சொத்தெல்லாம் அப்படி மாறாது. இதுவே திமுக ஆட்சியில் இப்படி நடந்திருந்ததுன்னா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பீங்க சொல்லுங்க? என்ன சொல்லியிருப்பீங்க? என்ன சார் சொல்லுவீங்க? அப்படியே ஜஸ்ட் லைக் தட் இப்ப கடந்து போற மாதிரி போவீங்களா? அங்கதான் எனக்கு கேள்வி இருக்குது. இப்போ சேகர் பாபு மீது ரைடு தொடரும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன். ஐ திங்க் விகடன்ல எதிரே போட்டிருந்தான். இப்ப இது நம்ம அமைச்சர் ரமேஷ் அவர் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்தளவுக்கு அவருக்கு பங்கு இல்லை. ஏன்னா அவர் வந்து நடவடிக்கை எடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. யாராவது பேசினா அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டாரு. கேஸ் போடுவோம், அவதூறு பரப்புறீங்க, சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துட்டா சொல்றீங்க, தப்பு, சொந்தக்காரங்களாம் இல்லை.
இவரும் வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு நான் பார்க்க மாட்டேன், நடவடிக்கை எடுப்பேன்னு விஜயும் சொல்றாரு. அப்படிங்கும்போது அரசு நிர்வாகம் எந்த டெயின்ட்டும் இல்லை, எந்த ஸ்ட்ரெயினும் இல்லை, எந்த விதமான அழுக்கோ கரையோ இல்லை, நடவடிக்கை எடுத்தாச்சு. இப்போ பியூர் ஃபார்ம். எனக்கு 3 கேள்வி தான் வருது. இது வரைக்கும் இந்த 4 பேர்த்தோட போட்டோ ஏன் ரிலீஸ் ஆகவே இல்லை? எந்த 4 பேர்? திருப்புகழ், முருகதாஸ், வெள்ளத்துறை, சேதுபதி. யார் இவங்களா? முதல்ல சொன்ன 2 பேர் சொத்தை வித்தவங்க, கரையம் பண்ணவங்க. பின்னாடி 2 பேர் கரைய சொத்தை வாங்கினவங்க. இது ஊராஞ்சொத்தை வித்த 2 பேரு, ஊராஞ்சொத்தை கோயில் சொத்தை வித்த 2 பேரு, இந்த கோயில் சொத்தை வாங்கின 2 பேரு. இவங்களோட போட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா அரசு? அட போட்டோ கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்லயே தான் போட்டோ எடுத்துதானே நீங்க வந்து பதிவே பண்ணிருப்பீங்க. டாக்குமெண்ட் கிடைச்சாலும் விற்பனையாளர் இருக்கும்ல, அந்த போட்டோவை எடுத்து இன்னார் குற்றவாளின்னு ஏன் இது வரைக்கும் நீங்க பப்ளிஷ் பண்ணல? இது மாதிரி அரை பக்கத்துல போட்டிருக்கணும். இவங்க திருடுங்க, கோயில் சொத்தை, கடவுள் சொத்தை திருட்டாங்க. தினமலர் வந்து ஒரு ஆன்மீக ஒரு பக்தி முதல்ல போட்டிருக்கணும்ல, இவன் கோயில் சொத்தை திருடியவன், இவன் விற்றவன், இவன் வாங்கியவன். ஏன்னா ஒருமையில அவங்க நல்லா ஈஸியா பேசுவாங்க. எடப்பாடியா இருந்தாலும். ஆனா நீங்க அதை செய்யவே இல்லையே. இப்ப இப்படி ஒரு தப்பு நடந்துச்சுன்னா பொதுவாகவே இந்த மாதிரியான ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் 1 முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்குவாங்க. அது 1 டே இன்சார்ஜுக்கு வர்றவங்க எல்லாம் வந்து இது மாதிரி ஹை வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸை டிரான்சாக்டே பண்ண மாட்டாங்க. அது 1 டே இன்சார்ஜ் இவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷனை பண்ணி கொடுக்கறது, அப்புறம் வந்து இப்படி ஒரு விளம்பரம் வருவது, லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர், இது கான்ட்ராடிக்ட் ஆகுது, பயங்கரமா கான்ட்ராடிக்ட் ஆகுது. இதை மறைக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு விளம்பரமா, இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? தினமலர் போட்டிருக்குது. தினமலர் என்ன அப்படியே வேண்டாம், கெசட்டா உண்மையின் உரைகள் இல்ல, அது அவங்களா போட்டுக்க வேண்டியதுதான். இப்ப இதை மறைக்கணும். இதுல மாட்டிக்கிட்டாங்க. நடவடிக்கை எடுத்தாச்சுன்னு ரமேஷ் சொல்லிட்டாரு அமைச்சர். இல்ல இல்ல இல்ல, அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்குற அளவுக்கு இருக்க கேஸ். ஏன் பப்ளிக் உங்களோட கவர்மெண்ட் அப்ஜெக்ட் பண்ணிருக்கணும்ல அந்த ஸ்டேக்கு? சார் இவர் மேல குற்றம் இருக்கு சார், கோயில் இடத்த வித்திருக்காரு, அவருக்கு எப்படிங்க ஸ்டே கிடைக்குது? அந்த ரிஜிஸ்டர் எப்படி பதிவு பண்ணுவாரு? அந்த நார்மல் மக்கள் புரிதலுக்காக ஒரு நாள் வந்துட்டு டெபுடேஷன் மாதிரி வந்துட்டு மேலிடத்தினுடைய எந்த ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு நாள் வந்துட்டு இதை முடிச்சுட்டு ஒரு நாள்ல போறது அப்படிங்கிறது சாத்தியமா? முடியவே முடியாது. அதைத்தான் சொல்ல வரேன். இவரு எங்க இருக்காரு? கொடைக்கானல்ல இருக்காரு. அதுக்குதான் ரெகுலர் போஸ்டிங். இங்க இருக்கிற டிரான்ஸ்பர் ஆகுறாரு, இங்க வேக்கண்ட். ஒரு நாள் வேகன்சியை ஃபில் பண்றதுக்கு கொடைக்கானல்ல இருந்து இவர் கீழே வராரு இன்சார்ஜா. கிட்டத்தட்ட இந்த வேலைக்காக மட்டும்தான் வராது. அப்படிதான் இருக்க முடியும். வர்றவரு அப்படின்னா ஒரு பெரிய, ஒரு தெரியறதை விட ஒரு பெரிய சைசபிள் ஸ்கேம் அது. எக்ஸாக்ட் அப்படின்னு தோணும். தவறுன்னு சொல்லுங்க சார், ஸ்கேம்னு சொல்லாதீங்க, கரப்ஷன் சொல்லாதீங்க, அரசு கோவிச்சுக்கும். நான் பாம்பேல படிச்சேங்க, கைதெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் பத்தி பேசுனீங்கன்னா நேத்து பாருங்க, ஒரு தம்பி வந்து இது தவறா ஊழலான்னு தான் போட்டுச்சு, கைது பண்ணி கூட்டு போயிட்டாங்க. தெரியும்ல? டவுட் கேக்குறேன், இது ஒரு பெரிய சைசபிள் ஸ்கேமா தோணுது. எனக்கே அந்த டவுட்டுக்கு தான் பழனிமலை முருகா நீ தான் பதில் சொல்லணும். 100 கோடிக்கு மேலதான் தொடர்ந்து இவங்க வந்து தவறு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஊழல்னு சொன்னா இவங்க பிடிச்சி உள்ள வைப்பாங்க. ஆனா வெளியே வந்து 100 கோடிக்கு கீழே இருந்தா ஊழலா இல்ல மேல இருந்தா அது வந்து தவறுன்னு மாறிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தயவு செஞ்சு முருகா நீயே தீர்ப்பு சொல்லுன்னு கேட்கிற மாதிரி ஆகுது இல்ல? இப்ப முருகர் அதுக்கு பதில் சொல்லணும். கண்டிப்பா சொல்லணும்ல. சரி, ஆனா எங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை உண்டு, எங்கள் கட்சிக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, யாருடைய மத உணர்வையும் புண்படுத்த மாட்டோம் என்று அறிவித்தபடி இப்போ மத அடையாளங்களாக இட்டு கொண்டபடியே வந்து வெளிப்படையாக நாங்கள் எல்லா கடவுள் நம்பிக்கையும் மதிக்கிறோம்னு வந்த ஒரு அரசு. அதில் விஜய் வந்து அதை அப்படிதான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டாரு. இப்போ முருகன் மேலேயே நம்பிக்கை இருக்கக்கூடும். ஏன்னா முருகன் கோயிலெல்லாம் போய் விழுந்துட்டு இருந்தார்ல. அப்போ முருக பக்தரான விஜயின் ஆட்சியின் கீழ் இப்படி ஒன்று நடக்குது. 100 கோடி ரூபா முருகன் சொத்து அது விற்பனைக்கு வருது. இது விற்பனைக்கு ஆயிடுச்சு. அப்புறம் தற்காலிகமா தடுத்து வச்சிருக்காங்க. இது தொடர்பாக முதலமைச்சர் விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இருக்குதா? அவருக்கு இதுல என்ன பொறுப்பு இருக்குது? முதலமைச்சருக்கு நேரடியாக பொறுப்பு இருக்கத்தான் செய்கிறது. He holds the responsibility when such a big offense is happening. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர், இவங்க 2 பேரும் தான் அதுக்கு பொறுப்பு. அவர்கள் இருவருமே வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். யாரோ தனிப்பட்ட சொத்து இல்லை இது. இந்த சொத்து முழுக்க ஒரு கோயில் சொத்து. ஒரு கோயில் கிடையாது, முருக பெருமானுடைய சொத்து. அது கரை ஆயிருக்குன்னா, இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்குன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, கேரளால, கர்நாடகால இருந்து, ஆந்திரால இருந்து வர்ற அத்தனை முருகர் பக்தர்களுக்குமே ஒரு கோயில் இடத்த ஆட்டைய போடுறதுக்கு இந்த ஆட்சி அனுமதிச்சிருக்குங்கிற பேர் தானே வரும். இல்ல, ஒரு முருகரே அவங்க அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு அவர் வந்து கோவணத்துவே ஒரு உருவமா வந்து நிக்கிறாரு அப்படின்னு அவன் படிக்கணும். அப்படிதான் சொல்றாங்க, நம்புறாங்க. அந்த உருவத்துல இருக்கிறவர்கிட்ட போய் திருடணும்னு தோணுது அப்படின்னு பக்தர்கள் கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்களா? அதான் சொல்றேன். இப்ப பக்தர்களுடைய கேள்வியே வந்து அப்படிதான் இருக்கு.
எப்படி இதை அனுமதிச்சாங்க, ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் என்ன தைரியத்துல இதை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அந்த நபருடைய தனிப்பட்ட தைரியம் இல்லையா அது? கிடையவே கிடையாது. ரிஸ்க் இல்லையே, அந்த நபரே இப்ப ஸ்டே வாங்கிட்டாரு, அவரை கைது பண்ணக்கூடாதுன்னு. இப்ப யாரதான் நீங்க அப்படி சொல்ல வச்சிருக்கீங்க? இவ்வளவு பெரிய தப்புக்கு விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அவரு. இங்க யாரையுமே விட மாட்டேன், தெரிஞ்சவன் தெரியாதவன் யாரும் நான் பார்க்க மாட்டேன், கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். எடுத்தாதாங்க உண்மை. நீங்க அப்படி எடுக்கிறதா தான் முதல்ல யாரை தெரியுமா எடுத்துக்கணும்? பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரை வந்து உங்க பொறுப்புல தானே இருக்கு. எப்படி நீங்க இன்சார்ஜுக்கு நீங்க அப்படி அமிச்சிங்க, என்ன பேசிஸ்ல அவர் போனாரு, நீங்க துறை ரீதியான நடவடிக்கை நீங்க எடுக்கணும்ல. இதே ஒரு ஒரு தனி மனிதன் அந்த தப்பா பண்ணியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? கூடாதான். பட் ஆனா வெளியில ரீல்ஸ் வரும் பொழுது, வெளியில பத்திரப்பதிவுக்குன்னு போகும் பொழுது 5 பைசா வாங்காம பத்திரப்பதிவுலாம் நடந்துடுது அப்படிங்கிற மாதிரி ரீல்ஸ் வெளியே நிறைய வருது. பத்திரப்பதிவு துறையினுடைய துணையோடு தான் இப்படி ஒரு பதிவு நடந்திருக்குது. இதுவும் நடக்குது, இதுவும் நடக்குது. ஆனா மோர் அந்த பக்கம் லஞ்சம் இல்லாம ஒரு நிர்வாகம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப விஜய் ஆட்சிங்கிறதுனாலதான் வெளியே வந்துருச்சு. இப்ப இது வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஒருவேளை இதை எக்ஸ்போஸ் பண்ணாம இருந்திருந்தால், சத்தம் இல்லாம வேற என்ன குத்தம் சொல்ல முடியும்? இந்த 2 பார்ட்டியும் சொத்து அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்களா? வெளியே வந்துருப்பாங்களா? இந்த ஒரு விஷயம் நான் கேட்கிற கேள்வி, வராம இருந்திருந்தா எப்படி 100 கோடி ரூபாய் சொத்து 2 கோடி ரூபாய் கரையை முதல்ல பண்ணாங்க? இந்த 2 கோடி ரூபாய் பேருக்கு பண்ணப்பட்டது அந்த இருவர் யார் யாருன்னா வெள்ளத்துறையும் சேதுபதியும். இவங்க 2 பேரும் ஒரு 50 லட்ச ரூபா கூட கட்டுறதுக்கு தகுதி இல்லாதவங்க. இது வேறையா? அவங்களுக்கு வேலையே போலி பத்திரம் தயாரிக்கிறது. இது ஒரு முக்கியமான ஆங்கிள். இப்போ வெள்ளத்துறையும் சேதுபதியும் இவங்க 2 கோடி ரூபாய் கூட கொடுக்க முடியாது. இவங்க லிட்டிகேஷன் லேண்ட் மட்டும் டீல் பண்றவங்க அப்படின்னு சொன்னா இந்த 2 கோடி ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு? டிரான்சாக்ஷன் காட்டணும்ல. இப்ப 2 கோடி ரூபாய் பேமெண்ட் அப்படி வச்சுப்போம். ஆனா இவங்க முகம் மட்டும்தானா? இதுக்கு பின்னால இருக்கிற மேலிடம் இதைத்தான் கேட்கிறோம். இவங்க 2 பேரும் சொன்னதுனால மட்டுமே இந்த கரையை நடந்திருக்காது. இவங்க 2 பேரும் தானே பெனிஃபிஷியரி. இவனால 50 லட்சம் கூட கட்டுறதுக்கு தகுதி இல்லாத ஆட்கள் தானே இவங்க. அப்ப இவங்க பேர்ல யார் இதை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி சொன்னா பத்திரப்பதிவு துறைய இந்த 2ஆம் தேதி கொண்டு வந்து நீங்க வந்து அப்ஜெக்ஷன் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னது என்னுடைய சந்தேகம் சரியாக இருந்தால், இப்படி நடந்துருச்சு, அறநிலையத்துறை தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஆன்டி டேட் போட்டு முன்தேதியிட்டு ப்ரீ டேட் போட்டு நீங்க லெட்டர் கொண்டு வந்து இப்ப வச்சுக்கிட்டு உங்களை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இது புது தடங்கல் மனு நீங்க கொடுக்கல, ஆட்சேபண மனு புதுசா கொடுக்கல, ஏற்கனவே 3 முறை கொடுக்கப்பட்டிருக்கு. யாரு? ஏற்கனவே இருந்த ஜேசி ஆட்சேபனை வந்து இதுல வேற பிரச்சனை இருக்குதுங்க, வேற பிரச்சனை. இதை தனியார் மயப்படுத்த முயற்சி பண்றாங்க, தனியார் எடுத்துக்க பாக்குறாங்க, அவங்க பசங்க ட்ரை பண்றாங்க, இதுல அனுமதி கூடாது அப்படின்னு சொல்லி இது பட்டால இருந்து இப்படிதான் இருக்குது அப்படின்னு இந்த குப்புசாமி மணியக்காரர் வாரிசுகள் முயற்சி பண்றதுக்கான சூழ்நிலையில் இருக்குது. இது பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே 3 அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா அந்த நோட்டை எடுத்து நீங்க பாக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த நோட்ல இருக்கும்ல. அப்ப அதையும் மீறி தானே இந்த கரையை நடந்திருக்கு. அதை இக்னோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இக்னோரே பண்ண முடியாது. இல்ல வாலண்டியரா தப்பு பண்ணணும்னு நினைச்சாதான் இதுல செய்ய முடியும். ஒரு தனியான ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் இந்த துணிச்சல் வரவே வராது. அப்ப துறை ரீதியா மேல இருந்து கீழே வரைக்கும் எக்ஸாக்ட்லி. பட் ஆனா யாரோ மேல ஒரு இளைஞர், அவர் புதிதாக வாய்ப்பு பெற்றவர், அவர் சாதாரண குடும்பம் பின்புலத்திலிருந்து வந்தவர், அவருக்கு மேபி அவரை முன்னாடி நிப்பாட்டிக்கிட்டு நீங்க இந்த கணக்கு எடுக்க வேண்டாம். நான் கேட்கறது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர் சொல்லாம சப் ரிஜிஸ்ட்ரார் கேட்பாரா? நீங்க கோயில் கூட ரைட்டா இருக்குதுன்னு கூட ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி வந்து தன்னை தப்பிச்சுக்கிட்டாரு, சரிங்களா? ஆனா பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்று விலகணுமா இல்லையா? தன்னால என் துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறார், பொறுப்பேற்று நான் விலகுகிறேன்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? நீ அமைச்சர் அவர்கள் இந்த பொறுப்பேற்றுக்கிறதான அடிப்படையா இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ப்ரூவன் கிரைமுங்க. அது ஓகே, ப்ரூவன் ஃப்ராடுங்க. ப்ரூவன் கிரைம் விஜய் தரப்பு பதில் சொல்லணுங்கிற வரைக்கும் சரி. இது வந்து அவங்க தரப்பு ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கிறோம், அவங்க பதில் சொல்லட்டும். இதுல இப்படி கூட இருக்கலாம்ல, சின்ன சின்னதா கஸ்டமர்கிட்ட வாங்காதீங்க, ஒன்னா பெருசா அடிச்சுக்கலாம்னு திட்டம் போட்டு இவங்க எல்லாம் கூட்டுச்சதி செஞ்சிருந்தா எப்படி தெரிய வரும்? ஓகே, அதான் சதியா என்னன்னு விசாரிக்கப்படணும். எதிர்கட்சியா நீங்க அந்த கேள்வியை கேட்குறீங்க. இன்னொன்னு, இதை சிபிசிஐடிக்கு டிஜிபி மாத்துறாங்க. ஏங்க, உங்க போலீஸ் உங்க சிபிசிஐடி நீங்களே மாத்தி நீங்களே விசாரிச்சீங்களா என்ன? இது பொதுவாக திமுக ஆட்சியில இருந்தாலும் அதே தான் சொல்லுவாங்க, சிபிசிஐடி நீங்களே விசாரிக்கிறீங்க சார். இது ப்ரூவன் கிரைமை நீங்க சிபிசிஐடி வச்சு விசாரிச்சு மட்டும் என்ன சார் வரப்போகுது? உங்க ஆட்கள் இதுல யார் இன்வால்வ் ஆனாங்கிறத காப்பாற்றணும். நான் தான் சொன்னேன், அடிப்படையா இந்த 4 பேருக்கு போட்டோ ரிலீஸ் ஆனா தெரியும். இருங்க முழுசா கேட்டுருங்க. இந்த 4 பேர்த்துடைய போட்டோவே ஏன் இது வரைக்கும் வெளியே வரல? எவ்வளவு பெரிய குற்றம் அது தெரியணுமா இல்லையா? என்ன ரீசனா இருக்கும் தெரியலையே, மறைக்கிறாங்கல்ல.
ஓகே, இப்போ 4 பேர் போட்டோ இருந்தா உண்மையான விசாரணை நடக்கணும். இந்த 4 பேர் யாரு கூடயாவது தாவேகாக்காரங்க கூட போட்டோ எடுத்துருக்கலாம் எங்கேயாவது. அது வந்துடும் சோசியல் மீடியா கோத்துல. ஆமா, போட்டு ஸ்கேன் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா எடுத்து கொடுத்துற போது யாரோ ஒருத்தரோட இருக்கலாம். மறுக்க முடியுமா என்ன? அதனாலதான் நீங்க ரிலீஸ் பண்ண வரீங்க. நான் சந்தேகப்படலாமா? ஏன்னா எனக்கு எல்லா சந்தேகங்களையும் இப்ப கேள்வி கேட்டாதான் இது வந்து பதில் வரும். கேள்விகள் கேட்கலன்னா பதிலே வராது. ஓகே, ஃபேர் எனஃப். நான் ஏன்னா இன்னொரு பக்கம் இந்த இதெல்லாம் ரைட்டு. ஆனால் முன்னாள் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் அவர்களோ அல்லது ஏவா வேலு அவர்களோ கே நேரு அவர்களோ அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பட்டியலை வரிசையா நாங்கள் வந்து இனிமேல் யாரையும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஒரே ரைடு மயமாக இருக்க போகிறது. வேட்டைக்காரன் வர்றாங்கிறதுக்காக வெளிநாட்டுக்கெல்லாம் ஓடிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீதும் அலிகேஷன் நீங்கள் இந்த விஷயங்களை பிடிச்சிக்கிறீங்களா? இதை பேசினா நம்ம அந்த விஷயத்துல டைவெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. ரொம்ப சிம்பிளான லாஜிக்ங்க. ஏவா வேலன்னா அவருடைய விளக்கத்தை ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாரு. நீங்கள் ரைடுக்கு எப்போ வந்தீங்க, நான் ஃப்ளைட் டிக்கெட் என்னைக்கு போட்டிருந்தேன், என் ஹெல்த் செக்கப்புக்கு நான் எப்போ போகிறேன், நீங்கள் ரைடு பண்ண அன்றைக்கி தான் நானே போகிறேன், அதுக்கப்புறம் திரும்ப வந்து என்னோட செக்கப் முடிஞ்சு தான் நான் வர முடியும். இன்றைக்கி ஒன்றும் நான் புதுசாக ஒன்றும் சிங்கப்பூருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகல. கடந்த முறை 2 முறைகள் நான் போயிருக்கேன் நான். அதனால் இதை கண்டு ஓடுற அவசியம் இல்லை. 2வது நான் என்ன கேட்குறேன், ஓட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. இவ்வளவு சொத்து இருக்குது, குடும்பம் இருக்குது, பொண்டாட்டி புள்ள குட்டி இருக்குது, ஒரு அமைச்சராக இருந்தால் அவர் எங்கே சார் ஓட போகிறாரு? நீங்கள் ஒரு தொழிலதிபர் ஓடி பார்த்துருக்கலாம், நீரவ் மோடி. இன்னும் வரிசையாக பட்டியலிட்டோம்னு சொல்லி சொன்னால் பேங்க்ல லோன் வாங்கினவங்க எத்தனை பேர் டீஃபால்டர்ஸ்னா ஓடி போனவங்க இருக்காங்க. அவங்களாம் திரும்ப இந்தியா வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஒரு அரசியலில் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஓடி போவது என்பது நடக்க போவது இல்லை. இல்ல, விஜய் கண்டு பயந்துட்டீங்க. யாரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அமைச்சராக குறி வைக்கிறாரு. யாருமே எங்கேயுமே ஓட போறது இல்ல. ஏவா வேலனை பொறுத்த வரைக்கும் இது ஓட போறதுங்கிறது இல்லவே இல்லை. நீங்களா கதை கட்டி கற்பனை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. அடுத்து மத்த அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் சார் குறித்து கூட அதே மாதிரியான புகார்கள் நந்தகுமார்ங்கிறவர் வந்து புகார் தெரிவிச்சிருந்தாரு. அவர் உட்பட சிலரும் இந்த இப்ப அந்த வழக்கிலே ஸ்ரீதர் வேம்பு அவரு பேசினாரு. இன்னும் நிறைய பேர் வந்து அப்படி புகாரா பேசினாங்க. அந்த ஏதோ 100 கோடி வழக்குன்னு சொல்லி ஒண்ணு அரசகுமார குண்டாஸ்ல போட்டிருக்காங்க. பிடி அரசகுமார் அவர்களை அந்த எஃப்ஐஆர் காப்பியா படிக்க இருந்துச்சு. அந்த சங்கத்தினுடைய செயலாளர் டிஎன்சி இளங்கோவன், சங்கத்தினுடைய தலைவர் அரசகுமார், சங்கத்துக்குள்ள செயலாளருக்கும் தலைவருக்கும் இருக்கிற சண்டை. இதுல இவங்க ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டாங்க. இதுல எப்படி நீங்க அமைச்சரை ஆட்சியெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருப்பீங்க? மொத்தமாவே பேங்க் டிரான்சாக்சன் 1,22,00,000 ரூபாய்க்கு மேல அதுல இல்ல. அது சந்தாவா அபிஷியலா வாங்கின கணக்கு தான் வருது. அப்படி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா டிஎன்சி தான் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டதா தான் அர்த்தம். அந்த சங்கத்தான கணக்கு, சங்கத்தினுடைய தலைவர் வாங்கினதா தானே சொல்றீங்க, எல்லாம் சேர்ந்து தானே வாங்கினதா சொல்றீங்க. அப்ப டிஎன்சி இளங்கோவன் அவர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும்ல. அதை எப்படி இப்படி பிரிச்சு வச்சுக்கிறீங்க? அதோட இன்னொரு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. டிஎன்சி இளங்கோவன் அவர்கள் 2 நாளைக்கு ஒருக்கா அவரு தான் போய் இந்த சிசிபி டிபார்ட்மெண்ட்டே ஆப்ரேட் பண்றாரு. அங்க உட்காந்து யாரு என்ன ஏது இன்ஸ்ட்ரக்ஷன், இவரை தூக்குங்க அவரை பிடிங்க, யாரு கமிஷனர்னே தெரியல அதுக்கு மொத்தத்துல. ஆனா ஒரு விஷயம் தெளிவா இருந்துச்சு, இந்த முத்துக்குமார், நந்தகுமார் இவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்பு எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லை. முத்துக்குமார் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கிறாரு. ஆனா நந்தகுமார்ங்கிறது கம்ப்ளீட்டா வேற டிஃபரெண்ட் கேரக்டர். அந்த கேரக்டர் பெரிய ஃப்ராடு. நம்ம ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் போட்டோம். அவர் போலியா அனுமதி வாங்கினாரு. அனுமதி மட்டும் இல்ல, கையெழுத்து போட்டாரு. போலியா HRNC லீஸ் டாக்குமெண்ட், போலி CMD அப்ரூவல், எல்லாமே போலி. அதை விசாரிக்க சொல்லி கோர்ட்டும் உத்தரவு போட்டுருச்சு. போலீஸ் கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேங்குது. எப்படி பாருங்க, ஊழல் நடக்காது இப்படி எல்லாம் நாங்க லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிரெல்லாம் சொல்ற அரசுல ஒரு பள்ளி இருக்கக்கூடிய அந்த CBSE பள்ளியில கிட்டத்தட்ட 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 1253 என்னமோ மெட்ரிக்கு, 700 சில்லற பேர் CBSE ஸ்டூடெண்ட்ஸ், 2000 பேர் படிக்கிற அந்த சங்கரா ஸ்கூலுக்கு ஒரிஜினல் NOC இல்லைங்க, ஒரிஜினல் ரெகக்னிஷன் இல்லைங்க. அதான் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. யார் கையெழுத்து போட்டிருக்காங்க? அதுல ஏதோ கையெழுத்து போட்டிருக்காரு டாக்குமெண்ட், ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட். இப்ப HRNC போய் நடவடிக்கை எடுத்ததா ஒரு கணக்கு காட்டுது. CMD அப்ரூவல் ஒரிஜினல் இல்ல, முனிசிபல் கார்பரேஷன்ல இருந்து வாங்கினது. அதுவும் அப்ப ஒரிஜினல் எல்லாமே ஒரிஜினல் கிடையாது. சரி, ஆனா அப்ப எல்லாம் எனக்கு ஒரு டவுட் இந்த இதுல. இப்ப இந்த ஒட்டுமொத்த விஷயத்துல நீங்க சொல்றீங்க நந்தகுமாரோடைய இந்த டாக்குமெண்ட் தவறு அப்படின்ட்டு. ஆனா அவரை கூப்பிட்டு வச்சு மீடியாக்கள் நீங்க சொன்ன இந்த விவரங்களை வச்சு எந்த கேள்வியும் பெருசா கேட்ட மாதிரி தெரியல. ஏன் அவருக்கு அவங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் மட்டும் வாங்கினாங்க. அதாவது இப்படி பணம் வாங்குறாங்க அப்படி பணம் வாங்குறேன்னு சொன்னதை மட்டும் வாங்கின இவங்க, நாம ரெக்கார்டை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம்ல, நானே தான் பர்சனலா போனேன் கொடுத்தேன், பாருங்க ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் ஜட்ஜ் பண்ண சொல்லுங்க, அவர் மேல வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டு வர்றோம். கூப்பிட்டு வச்சு திரும்ப விளக்கம் கேட்கணும்ல, எந்த சேனலுமே கேட்கலையே. அப்ப இந்த மேடை இந்த நரேஷனுக்கு எந்த பர்பஸுமே இல்லையா? அதுதான் என்னோட ரொம்ப சிம்பிளான லாஜிக்ங்க.
கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அரசு பள்ளிகளினுடைய தரத்தை பெருமளவு உயர்த்தி இருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அந்த பிம்பம் எல்லாம் உடைக்கணும் இவங்களுக்கு. யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா இந்த சேஞ்சஸ்க்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு பில்லரா கடந்த காலத்துல திராவிட மாடல் அரசுல இருந்தாங்களோ, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஐகான் லீடர்ஸை டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறது டிவிகேவோட அஜெண்டா. இன்ஃபேக்ட் அதான் பிஜேபியோட அஜெண்டாவும் இருந்துச்சு. இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு பெரிய பேரை சம்பாதிச்சார். அரசு பள்ளி என்பது வறுமை அடையாளம் இல்ல, பெருமை அடையாளம்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு எண்ணற்ற திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தினாங்க. இன்ஃபேக்ட் அரசு பள்ளிகள் எல்லாருமே விரும்பி மக்கள் சேர்க்கின்ற அளவுக்கு மாடல் ஸ்கூல்ஸ்ல இருந்து நீங்க காலை உணவு திட்டத்தில் பள்ளியில சேர்ற விகிதம் கடந்த ஆண்டு எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி காட்டினாங்க. இப்ப இது எனக்கு என்ன சந்தேகம்னு சொன்னா, இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் தனியார் ஸ்கூல்ல தான் கொடுக்குறாங்க. தனியார் ஸ்கூல்ல யாரு கொடுக்குறாங்கன்னு சொன்னா இந்த நந்தகுமார் தான் கொடுக்குறாரு. இந்த நந்தகுமார் யாருன்னா பாரதிய ஜனதா கல்வியாளர் பிரிவினுடைய ஒரு தலைவர். இவர் ஸ்கூலுக்கு எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை. இது விசாரணைக்கு நவம்பர் டிசம்பர்லயே வந்துருச்சு. பிப்ரவரி ஜனவரியில டிசம்பர்ல இஷ்யூ பண்ண லெட்டர்ஸ்க்கு இது வரைக்கும் அதிகாரிகள் தரப்புல பதில் இல்ல. அப்ப இந்த விசாரணை பெண்டிங்ல இருக்கு. இதுல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு அவர் தாவேகாவை நோக்கி நகர்றாரு. இன்னைக்கு நிலவரத்துக்கு அவரை காப்பாற்றணும்னா யாரு காப்பாத்தலாம்னா இன்றைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அப்ப ராஜ்மோகன் அவர்களும் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கல்வியாளர் பிரிவு தலைவரும் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா, கடந்த காலத்தில் இப்படிலாம் நடந்துச்சுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வையுங்க, உங்களுக்கு நான் அதை காப்பாத்தி விடுறேன்னு பேச மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதாவது எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். பள்ளி கல்வித்துறையில் ஏதாவது இருந்துன்னா அதுக்கு திமுக. தட் இஸ் த பாயிண்ட். இப்போ ஒரு பக்கம் அரசு பள்ளிகள் எல்லாரும் பொதுவா அறிந்தது, அரசு பள்ளிகள் தொடர்பான விஷயங்கள்ல அவனோட கட்டமைப்பு தொடர்பான விஷயங்கள்ல குறைபாடுகள் உண்டு, அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் தமிழ்நாடு கடந்த 5 ஆண்டுகள்ல சில பல்வேறு வகையான முயற்சிகளை பள்ளிக்கல்வித்துறையில நிறைய பண்ணுச்சு. இப்போ இந்த நேரத்தில் இப்போ ஆட்சியை அமைத்ததுக்கு பிறகு சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு ஒரு கொத்தா அனுமதி வழங்கப்படுவது ஒரு ஆரவாரமாக அது அறிவிக்கப்படுது. இந்த பக்கம் ஏற்கனவே இருந்த அப்புறம் அனுமதி வாங்குறதே டக்குன்னு சட்டு கொடுத்துட்றாங்க அப்படின்னு வருது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஒரு பக்கம் ஹிந்தி கட்டாயம்ங்கிற செய்தி ஒரு பக்கம் வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் பேர்ல நடக்குது. அரசு பள்ளிகள் பற்றி கடந்த 5 ஆண்டுகளில் வந்த செய்திகள் அது பெரிய ஆரவாரம் எதுவும் இல்லாமல் இருக்குது. இன்ஃபேக்ட் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் அரசு ஆசிரியர் நியமனத்துல பணம் வாங்கிட்டு போட்டாங்கன்னு ஒரு பொய் குற்றச்சாட்டை பதிவா போடுறாரு. அரசு பள்ளிகள் எல்லாம் தரம் தாழ்ந்து போயிருச்சுன்னு சொல்லி பதிவு போடுறாங்க அவங்க சார்ந்த நபர்கள் எல்லாம். இன்னைக்கு முந்தா நாள் பார்த்தேன் 5 அரசு பள்ளியை மூடி இருக்காங்க. அதே தேதியில சாயந்தரம் பார்க்குறேன் 10 சிபிஎஸ்இ ஸ்கூல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்குன்னு யாரு ராஜ்மோகன் அவர்கள் பெருமைப்பட சொல்லிக் கொண்டிருந்தார். அது இல்லாம இன்னொரு 5 ஸ்கூலோ 8 ஸ்கூலுக்கோ அதர் சிலபஸ் ஸ்கூலுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கோம் இருக்காரு. அப்ப சமச்சீரையும் மெட்ரிக்கையும் இந்த ஸ்டேட்டினுடைய இருமொழி கொள்கை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய இதை அழிச்சுக்கிட்டு வரீங்க. ஒரு பக்கம் ராஜ்மோகன் தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் எங்கள் உயிர் மூச்சுன்னு சொல்றாரு. நீங்க சொன்னீங்க ஒரு பக்கம் சிபிஎஸ்சிக்கான அனுமதி நடக்குது, இன்னொரு அரசு பள்ளிகள் மூடப்படுதுன்ட்டு. நீங்க இந்த லாங் ரன்ல இப்ப ஊழல் குறித்து பொதுவாக பேசும் பொழுது ஒருத்தர் காசு கொடுக்குறாரு, ஒருத்தர் வாங்குறாரு, லஞ்சம் அப்படி பேசப்படுது. தமிழ்நாட்டை பொறுத்தளவு இருமொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு நீண்ட காலமாக இருக்கிற ஒரு கொள்கை. அந்த கொள்கையை எந்த காசும் வாங்காம விட்டு கொடுப்பது, ஒருவேளை காசே வாங்கலை அப்படின்னு ஒரு அனுமானத்துக்கு வச்சுக்கிட்டா, எந்த காசும் வாங்கலை ஆனால் அந்த இருமொழி கொள்கையை விட்டு கொடுப்பது, எந்த காசும் வாங்கலை அரசு பள்ளிகளுடைய கட்டுமானத்தை தேய்ந்து போவதற்கு அனுமதிப்பது, இதை முறைகேடு ஊழல் என்று மக்கள் கருத வேண்டுமா? யூபியில தானே பண்ணாங்க. அரசு பள்ளிகள் எல்லாத்தையும் மூடிட்டு தனியார் மயமாக்க நடந்துச்சு. அங்கே இன்ஃபேக்ட் சொன்னால் ஆர்எஸ்எஸ்னுடைய குருகுல கல்வி பேட்டர்ன் தான் அங்கே இருக்குது. ரெகுலர் ஸ்கூல்ஸ் கிடையாது. 22,000 ஸ்கூலை மூடினாங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன நடக்குதுன்னா, சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் அதிகப்படுத்துறதும் அரசு பள்ளிகளை குறைக்கின்ற வேலையும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு 29 ஜூன் அன்று ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. தர்மேந்திர பிரதான் நம்மளுடைய ஒன்றிய அரசனுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர், பள்ளிக்கல்வியில் கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு டீட்டெயில்டு சர்க்குலர் அமைச்சிருக்காங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாதான், மும்மொழியில 3வது மொழியில பாஸ் பண்ணாதான் 10ஆவதே பாஸ்ட்டாங்க. 27, 28ல இன்னைக்கு 26ல உட்காந்துருக்கோம்ல. அப்படின்னா என்ன, 2 வருஷத்துல இந்த பிள்ளைங்க தயாராகணும். அப்ப 3 மொழி கட்டாயமா இந்த 2 வருஷத்துக்குள்ள இந்த பிள்ளைங்க எல்லாம் கத்துக்கணும். கத்துக்கலன்னா இந்த 10வது ஃபெயிலு. தங்களுடைய கெரியரை டிசைன் பண்ண போற அந்த காலகட்டத்துல இந்த பிரஷர் என்ன அர்த்தத்துல நீங்க பண்றீங்க? தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு இருக்குல்ல, எந்த மாநிலத்துக்கு இல்லாத விதிவிலக்கு. ஹிந்தியை வேணும், ஹிந்தியை நீ திணிச்சே ஆகணும்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 2,000 கோடி ரூபாய் வேண்டாம் என்று அதை பத்தி என்ன பேச்சே இல்லையே. 3000 கோடி கணக்கு வச்சுங்க இன்னைக்கு வரைக்கும்.
அதான் சொல்றேன், அன்றைய முதலமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் முடிவெடுத்து வேணான்னு சொல்லிட்டாங்க. 10,000 கோடி கொடுத்தா கூட வேணாம். ஒரு ஸ்ட்ரகிள் அது. இப்போ இந்த ஸ்ட்ரகிள்ல ஒரு பகுதி தானே இப்போ வந்து அவதூறு வழக்கு போட்டு அவர் 50 கோடி ரூபா கொடு அப்படின்னு சொல்லி 50 கோடி ரூபா தானே 50 கோடி ரூபா இதை இழப்பீடு கேட்டிருக்கிறாரு. இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை முன்னாள் அமைச்சர், இப்போ பள்ளிக்கல்வித்துறைவா இப்படி ஒன்று நிறைய நீங்கள் சொல்ற மாதிரி சிபிஎஸ்சி அனுமதி, இந்தி கட்டாயம், இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இந்த ஸ்ட்ரகிளில் இப்போ அவருடைய பொசிஷன் என்ன? இப்போ அவர் அமைச்சர் இல்லை இப்போங்கிறது புரியுது. அந்த ஸ்ட்ரகிளில் இசிஹின் அவர் ஸ்டாண்டில் அவர் ரொம்ப கிளியராக இருக்கார். எந்த ரூபத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், இருமொழி கொள்கையை எந்த ரூபத்திலும் விட்டு கொடுக்க மாட்டோம், இதற்கு எதிராக எங்களுடைய போராட்டத்தை தொடங்கவிருக்கிறோம்ங்கிறது அவருடைய ஸ்டாண்டு. அப்போ இந்த ஸ்ட்ரகிள் கோஸ் ஆன். இப்போ இந்த வழக்கு ஃபைட் வில் கண்டினியூ. இந்த வழக்கு வந்து அதுக்கு ஒரு அச்சாரம். எஸ். அப்போ என்னன்னா, நீங்கள் வந்து இதெல்லாம் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த போராட்டத்தெல்லாம் கையில் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக மிரட்டுவதற்காகத்தான் இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் போட்டு நீங்க செய்றீங்களா? ஓகே, அந்த கேள்வியை நம்ம மக்கள் முடக்குவதற்கான முயற்சி தானே. இதுக்கெல்லாம் அசர்றவங்களா திமுக காரங்க? சரி சார், சத்தம் இல்லாம நீங்க சிபிஎஸ்சியில கொண்டு வந்து மும்மொழிக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி 1000 ஸ்கூல்ஸ் கொடுத்து இப்போ ஒரு 10 ஸ்கூல் கொடுத்தோம்னு சொல்லி நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் முன்னாடி எவ்வளவு ஸ்கூல் இருந்துச்சு சிபிஎஸ்சிக்கு? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னமும் 2000 ஸ்கூலுக்கு மேலே கொடுக்க வேண்டி இருக்கு. இன்னும் கிளியரன்ஸ் ஆகலை. இந்த 1000 கிட்டத்தட்ட வந்து எப்படின்னு சொன்னால் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே கொடுத்துருந்தது ரினிவல்ஸ். இது எல்லாம் ஃப்ரீ ஆக்கி ஆன்லைன் ஆக்கினது நம்ம பீரியட்லேயே பண்ணிட்டோம். அதையும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். இவங்க என்ன புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்த மாதிரிலாம் இல்லை. 5 கேம்ப் நடத்தி ஆன்லைனில் அப்ரூவல் வந்து முன்னாடியே எல்லாம் நம்ம கொண்டு வந்தது. 5 கேம்ப் நடத்தி அந்தந்த ஊர்ல போய் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது அவரே நேராக கைப்பட கொடுத்தது. இவங்க ஒன்றும் புதுசாலாம் கொடுக்கல, அது கூட இவங்க கிளைம் பண்ண முடியாது. அப்ப இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஒரு பக்கம் வழக்குகள் மூலமா திமுக இருக்கக்கூடிய பெர்ஃபார்மர்ஸை முடக்குவதற்கான ஒரு முயற்சி நடக்குது. மற்றொரு பக்கம் பெரும் ஊழல்களை இவங்க செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. இது எக்ஸ்போஸ் ஆகும்போது அழகா ஒரு கேஸ் ஒன்று கிரியேட் பண்றது. இன்னொரு வாய்ப்புல நம்ம பேசலாம். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி தோழர். நண்பர்களை இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.